சிங்கப்பூர் முதலாளிக்கு மரண மாஸ் வரவேற்பு கொடுத்த தமிழன். குழந்தையின் பிறந்த நாளுக்காக வந்த முதலாளிக்கு மலர் கீடம் வைத்து குதிரை வண்டியில் சிம்மாசன வரவேற்பு. வான வேடிக்கை முழங்க கெத்தாக என்ட்ரி தந்த முதலாளியின் வீடியோ காட்சி. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த விழுந்தமாவடி தென்பாதியைச் சேர்ந்தவர் பாண்டி. இவர் சிங்கப்பூரில் உள்ள யூஜின் ஓங் என்பவரின் கம்பெனியில் 7 வருடங்களாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் பாண்டி சிவரஞ்சனி தம்பதியினரின் ஒரு வயதான மகன் வீர பிரபாகரனுக்கு சொந்த ஊரில் பிறந்தநாள் விழாவிற்கு வருகை புரியுமாறு தன் முதலாளியான யூஜின் ஓங்கினை அழைத்துள்ளார். அதன் பேரில் விமானம் மூலம் சென்னை வந்து பாண்டியின் சொந்த ஊரான விழுந்தமாவடிக்கு தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையுடன் வருகை புரிந்துள்ளார். இந்த நிலையில் பாண்டி தன் முதலாளியை வரவேற்கும் விதமாக ஊரின் எல்லையில் இருந்து திண்டுக்கல் டோல் வரை மலர்கீடம் வானவேடிக்கையுடன் குதிரை வண்டியில் அழைத்து வந்து மரண மாஸ் வரவேற்பு கொடுத்தார். பின்னர் சிங்கப்பூர் முதலாளி பாண்டியின் உறவினர்களோடு நின்று குழந்தையின் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடினார். இங்கு குதிரை வண்டியில் தமிழ் கலாச்சாரப்படி நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது தனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சிங்கப்பூர் முதலாளி நிகழ்ச்சிப்பட கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் முதலாளியை உச்சிமுகர வரவேற்று ஊர் உலகம் வியக்க பிறந்தநாள் கொண்டாடிய இந்த காட்சி இப்போது இணையதளத்தில் வரவேற்பை பெற்றுள்ளது. மூட்டை மூட்டையாய் உப்பு சுமந்து வந்த கழுதை சுமந்த உப்பை ஆர்ப்பரிப்போடு வாங்கிய பொதுமக்கள். சந்தை தொடங்குவதற்கு முன்பு இப்படி ஒரு ஐதீகமா? உலகத்தையே அதிர வைத்த ஆச்சரிய நிகழ்வு. மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கே பந்தாரப்பள்ளியில் சனிக்கிழமை வாரச்சந்தை தொடங்கி வைக்கப்பட்டது. நாற்றம்பள்ளி ஒன்றிய குழு தலைவர் வெண்மதி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். விழாவில் வாரச்சந்தை முதல் முறையாக தொடங்குவதால் பாரம்பரிய முறைப்படி கழுதை மீது உப்பு சுமந்து நடக்க வைத்து ஆலயத்தில் வழிபாடு செய்து கழுதை மீது கொண்டு வரும் உப்பினை விற்பனை செய்து அதன் பிறகு பல்வேறு வகையான காய்கறிகள் மற்றும் ஆடு கோடி வியாபாரங்கள் துவங்கப்படும். இந்நிலையில் இன்று புதிதாக வாரச்சந்தை தொடங்கப்பட்டதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று காய்கறிகளை வாங்கி சென்றனர்.